படிச்சு படிச்சு சொன்ன கேட்டியா? என்ன ஸ்டைலா மோட்டார் பைக் விடுவேன்? சும்மா அப்படி பறப்பிய. இந்த மாதிரி பறக்கிற பசங்களுக்கு எல்லாம் இப்படி கட்டக்கால் தான். இந்த தண்டால ஒண்ணும் குறைச்சே இல்ல. இப்படியே தினம் அவனை திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா போன கால் திரும்பி வந்துடுமா? ஏதோ எனக்கு தம்பியா பிறந்த பாவத்துக்கு அவன் இங்க கிடந்து சாகுறான். கிடந்து சாகுறானா? ஏன் நான் சோறு போடல, கால் ஒடியாம ஒழுங்கா இருந்திருந்தா என் கூட செக்ரட்டரியா இருக்கலாம். இப்ப இது இல்ல. என்ன மாதிரி பொய் பேசுவானா? என்ன விட நீ பொய் பேசுறியா? எனக்கு இருக்கிற செல்வாக்கு என் மச்சினான்னு சொன்னா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு கொடுப்பாங்க. கேட்டானா அத இல்ல கேட்டானா அத. யார் யாருக்கோ ஃப்ராட் பண்ணி என்னென்னமோ காரியம் எல்லாம் சாதிக்கிறீங்களே, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ராட் பண்ணி இவனுக்கு ஒரு பொண்ணை கட்டக்கூடாதா? என்னது? நான் ஃப்ராடா? அத இங்க சொல்லாதடி. தெருவுல போய் ஒரு மைக்க வச்சிட்டு சொல்லு, ஊருக்கே தெரியட்டும். இத பிடிங்க. எங்கடா போற? மைக்கு ஏற்பாடு பண்ணதான். நான் ஒருத்தன் சொல்ற பொய்யால ஒரு குடும்பமே சோறு திங்கிறீங்க. ஆனா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. 1000 பையன் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்க இவனுக்காக ஒரே ஒரு பையன் சொல்லி இவன் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதா? இந்த கட்டக்காரங்க அவன் பொண்ணு கொடுப்பான். அது என்னமோ எனக்கு தெரியாது. நான் ஒரு விளம்பரம் கொடுக்க போறேன். பொது பொண்ணையோட மச்சனனுக்கு பொண்ணு வேணும்னு. வர்ற பொண்ணு வீட்டுக்காரங்களை நீங்க தான் சமாளிக்கணும். அப்பா, நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கேன். அத்தா நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. ஏதாவது யோசனை பண்ணீங்களா? வித்யா, வித்யா, அக்கா, வித்யா, எனக்கு தங்கச்சி இல்லம்மா, தாய் மாதிரி. என் புருஷனை எப்படியாவது காப்பாத்திடு வித்யா, எப்படியாவது காப்பாத்திடும்பா. நீ கவலைப்படாதக்கா. இனி உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. பாருமா, இந்த கேஸை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வழி இருக்கு. ஏதோ பெங்களூர் தொழிலாளிகள் 2 பேர்னு சொன்னீங்க, அவங்கள வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல வைய. என்ன முடியாத? சரி, இப்படி செய்வோம். அந்த கொலை நடந்த 2 மணி நேரத்துல நடந்த இடத்திலேயே மிஸ்டர் பிரபாகர் இல்ல அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம். அதுவும் முடியாதா? உன்னால முடியாதுமா. ஏன்னா 20 வருஷமா காஃபிக்கு பதிலா சட்டத்தையே கரைச்சு குடிச்சிட்டு இருக்கிற என்னாலேயே முடியலையே. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வரதராஜன் இஸ் கிரேட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் லா இஸ் கிரேட்டர் அண்ட் காட் இஸ் கிரேட்டஸ்ட். நீ ஒன்னு செய், நேர காடுக்கு அப்பீல் பண்ணு. மீன்வைல் என்ன பண்றதுங்கிறத நான் யோசிக்கிறேன். ஓகே? லோகத்துல சர்வ நிச்சயமா இருக்கிறது சக்தி மட்டும்தான். சக்தியினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. உங்க அக்காவை மாங்கல்ய பூஜை பண்ண சொல்லுமா. அம்பாள் நிச்சயமா உங்க அக்கா மாங்கல்யத்தை காப்பாத்துவா. சர்வம் சக்திமயம். நித்யானந்தகரி வராபயகரி சௌந்தர்ய ரத்னாகரி நிர்பூதாகில கோர பாபனிகரி பிரத்யக்ஷ மாஹேஸ்வரி प्रालेयाचल वंश पावनकरी काशीपुराधीश्वरी भिक्षां देहि कृपावलम्बनकरी मातान्नपूर्णेश्वरी सुमंगली पूजयिदु தரும் வேளை இது. தேவியன் தாயே தயை புரிவாயே, பூவையர் பூவை காப்பவள் நீயே, பாவையர் போற்றி வரும்
தேன்கொடி வாழ்க வாழ்கவே, நல்லற நாயகி இல்லற மங்களம் வாழ்க வாழ்கவே, உத்தம பத்தி சத்திய புத்திரி வாழிய வாழியவே, கண்மலர் வாடிய பெண்மலர் குங்குமம் வாழிய வாழியவே, அற்புத மங்கையர் அற்புத சக்திகள் வாழிய வாழியவே, மொய்குழல் சூடிய மல்லிகை பூச்சரம் வாழிய வாழியவே, மாலை சூடிய மன்னன் வாழிய மன்னன் தேடிய மங்கை வாழிய நாடு வாழ்கவே, கண்ணாறு கூடவே, காதல் நெஞ்சில் ஏற்றி வைத்த தீபம் வாழ்கவே, மஞ்சள் வண்ணம் மின்னுகின்ற ரூபம் வாழ்கவே, சுமங்கலி பூஜை இது. உங்களுக்கு பொண்ணு வேணுங்கிற விவரத்தை பேப்பர்ல பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். என் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பா. தம்பி என்ன படிச்சிருக்கு? பிகாம். கூட பிறந்த மச்சினங்களா? கூட பிறந்தவர் எப்படிங்க மச்சனா முடியும்? அப்படி இல்லைங்க, உங்க சம்சாரத்தோட தம்பியான்னு கேக்குறாரு. அப்படி அவர் கேட்கலீங்களே. தம்பிக்கு சொத்து பத்து இருக்கா? நிறைய இருக்குங்க. பேங்க்ல எவ்வளவு இருக்கும்? பேங்க்ல எக்கச்சக்கமா இருக்கு. தம்பி வீட்டுக்குள்ள கூட ஷூ கட்ட மாட்டாரா? படிப்பு எப்படிங்க? அப்படியா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூயா? அச்சி, சம்மதம் சரி. சரி கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். சரி. பொண்ணு மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கட்டும். ஒரு கால் மாப்பிள்ளை பத்தி நீங்க பின்னால சந்தேகப்படக்கூடாது பாருங்க. உங்க மச்சனா இருக்கும்போது மாப்பிள்ளைய ஏன் சார் சந்தேகப்படுறோம்? அதுக்கு இல்லைங்க, ஒரு கால் நான் ஏன் சொல்றேன்னா, மாப்பிள்ளைக்கு ஒரு கால். இந்தாங்க. கொஞ்சம் இருங்க, வீட்டுல கூப்பிடுறாங்க. போயிட்டு வாங்க. இடிச்சேனா உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? இன்னும் ஒரு கேள். அடியே, உன் பெரிய அரசியல்வாதி எந்நேரமும் 10 ஆளை கூடவே வச்சிருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சா என் காலை எடுத்துருவான். அதுக்காகத்தான் இப்பவே ஜாட மாடையா ஒரு கால்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டான்னா போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாக்குறியா? ஆமா. போய் பாரு. சும்மா இருங்க, போய் ஒழுங்கா கல்யாணத்தை பேசி முடிங்க. ஆக ஒவ்வொரு வீடுகள்லயும் மச்சினம் தான் பிரச்சனையே. ஐயோ போங்களே. பாக்குறாண்டி அவன். தலை எழுத்து. என்ன உள்ள போய் தனியா பேசிட்டு வரீங்க? மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசையில ஒரு கால். ஏன் சொல்றேன்னா, ஏன் சொல்றீங்க? நான் ஒரு அப்புழுக்கு இல்லாத அரசியல்வாதி, நீங்க ஒரு கரப்படாத அரசியல்வாதி. கரப்படுறதுக்கு நான் என்ன வாழை தோட்டத்துல வேலை செய்யறேன்? நீங்க ஒரு தமாஷு. யாரு? நீங்க தான். நான் தமாசு? ஆமா. அப்ப ஒரு நல்ல காலா பார்த்து, ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். முடிச்சிருவா. அந்த டம்ளர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. வர்றேங்க. வாங்க. மாப்பிள, முத வீட்டுக்குள்ள வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. நீ வாமா. வாங்க மாப்பிள. வாடா. இல்ல மாமா, வலது காலு. அதெல்லாம் இல்ல, வா. வலது கால எடுத்து வச்சு வாங்க மாப்பிள. என்னையா காலையே காணோம்? கைட்டு எட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஆமையா, அவனுக்கு வலது கால் இல்ல. அது அப்பவும் சொல்றதுக்கு என்னய்யா? சொன்னேன் ஐயா, நீ மாப்பிளை பார்க்க வந்தப்ப ஒரு கால் 10 தடவை சொன்ன. இத கூட புரிஞ்சுக்க முடியலன்னா நீ என்னையா அரசியல்வாதி? என்னையா இப்படி பண்ணி சொல்லிட்டீங்க? என்னையா பண்ணிட்டோம்? நீ என்னையா கேட்ட? மாப்பிளைக்கு என்ன படிப்புன்னு கேட்ட, எவ்வளவு சொத்துன்னு கேட்ட, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவுன்னு கேட்ட, மாப்பிளைக்கு கால் இருக்கான்னு கேட்டியா? என்னையா இதெல்லாமே கேட்பான்? கேட்கணையா? இந்த காலத்து மாப்பிள்ளைங்களை கேட்கணும். கால் இருக்கான்னு கேட்கணும், லிவர் இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா நல்லா குடிக்கிறானுங்க. கிட்னி இருக்கான்னு கேட்கணும். ஏன்னா கஞ்சாவை கசக்கி நல்லா அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டு புட்டு சொத்து இருக்கா, 10 இருக்கா, வெண்டைக்காய் இருக்கா, விளக்கெண்ணெய் இருக்கான்னு கேக்குறேன். இன்னும் என்னென்னையா இல்ல? அவனுக்கு காலு மட்டும்தான் இல்ல, மத்த எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. குடிக்க மாட்டான். குடிப்பழக்கம் இல்ல? இல்ல. அப்ப என் பொண்ணு நல்லா வாழும். வாழவை. வாடி, நம்ம போய் வாழலாம். இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் ஹியர். நான் தட்சிணாமூர்த்தி பேசுறேன்ப்பா. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சார். என்ன விஷயம் சார்? விஷயம் தானே, அதை சொல்லத்தான் போன் பண்ணேன். அந்த பிரபாகரன் கேஸ் என்ன ஆச்சு பாத்தியா? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? ஹைகோர்ட்ல அவனுக்கு தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுன்னு பார்த்தோம் இல்லையா? ஆனா மறு விசாரணை பண்ண சொல்லி தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அப்படியா? பிரபாகர் தான் குற்றவாளிங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கே சார். அப்புறம் எந்த அடிப்படையில மறு விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க? நீ சரியா புலன் விசாரணை செய்யலையா? கேஸ ஜோடிச்சிட்டியா? அது மட்டும் இல்ல, டிஃபென்ஸ் தரப்புல ஏதோ புது சாட்சிகளை கொண்டு வர போறாங்களாம்.
இந்த தடவை விக்ஸ் வரராஜன் கிட்ட மோத போறோம். யார் தெரியுமா அவன்? எங்க அண்ணன். வாபஸ் வாங்கிக்கிறான மாட்டான். என்ன பண்றது? நீ ரிகார்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வா. நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ பாப்போம். கங்க்ராச்சுலேஷன் சப் இன்ஸ்பெக்டர். அன்னைக்கு ஏதோ உங்க அத்தான் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சேங்கிற ஆத்திரத்துல என்கிட்ட சபதம் போட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா சபதத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி குட். இனிமே உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். புருஷனுக்கு எதிராக போராட்டம் நடத்தின பத்னின்னு உலகம் பூரா பாராட்டும். என் போராட்டம் மனுஷங்களோட இல்ல, யமனோட தான். புருஷனை யமன்னு கிண்டல் பண்ற அளவுக்கு உங்களுக்கு திமிரு வந்துருச்சா? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல சாதிக்கிறவர் நீங்க. நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் படும். இல்ல, இப்பதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். என்ன அவமானப்படுத்துறதுக்காகவே நீ இவ்வளவு பண்ற. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது மான பிரச்சனை இல்ல, அத்தானோட உயிர் பிரச்சனை. அப்போ உங்க அத்தானை காப்பாத்துறதுக்காக என்ன தூக்கி எறியவும் தயாராயிட்டேன், அப்படிதானே? டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்ல, சமூகத்துல நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உங்க அத்தான் தான் முக்கியம். எஸ் ஐ நோ. மூச்சுக்கு 300 தடவை உங்க அத்தான் புராணம் பாடுவியே, அப்பவே உங்க உறவை புரிஞ்சுக்காம போயிட்டேன். கான்ஸ்டபிள். எஸ் மேடம். ஜிடி எங்க இருக்கு? சார் கிட்ட இருக்கு. இந்தாங்க.